2000 இயர்ஸ்க்கு முன்னாடி இப்படி ஒருத்தர் இங்கே வாழ்ந்திருக்காரு, அவர் இதெல்லாமே எழுதி வச்சுட்டு போயிருக்காரு, அண்ட் இவ்வளோ மொழியில் இதெல்லாம் மொழிபெயர்த்திருக்காங்கலாம் சொன்னதுக்கப்புறம் வான்னு அவர் 5 டைம் கிராமி அவார்ட் வின்னர் மேரி அண்ட் ஜே ஜார்ஜ்னு அவங்க அமெரிக்காவிலேருந்து அவங்க பாடியிருக்காங்க. அண்ட் தாமஸ் ஹிட்டோஷி ப்ரூக்ஸ்மான் சொல்லிட்டு அவர் இஸ் அ ஜாப்பனீஸ் அமெரிக்கன். அண்ட் அவர் வந்து திருக்குறள் வந்து இங்கிலீஷில் போயிட்டுக்கு வேலை அவர் டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு புக்கை எழுதியிருக்காரு. ஸோ அவர் தமிழ் பேசுவார், படிப்பார், எழுதுவார். ஸோ அண்ட் ஆல்சோ ஃபார்ச்சுனேட்லி இஸ் அ மியூசிஷியன் அண்ட் அ வெரி நைஸ் பர்சன். ஸோ அவர் பாட தெரியும், அதனால நீங்களும் ஒரு பாட்டு பாடுங்கன்னு அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் அவர் பாடியிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச மை இன்ஸ்பிரேஷனல் மியூசிஷியன் ஒருத்தர், அவர் பேர் வந்து ஜேக்கப் காலியர்னு சொல்லிட்டு. ஹீஸ் அ பிரிட்டிஷ் மியூசிஷியன், ஹீஸ் அ லண்டன் பேஸ்ட் மியூசிஷியன், பட் ஹீஸ் லைக் all over, is buying famous. He's a global musician. He's a 7-time Grammy Award winner. போன வருஷம் நவம்பர் 28 பெங்களூரில் ஷோ அவர் பண்ணார். ஸோ அப்போது என்ன அவர் கெஸ்ட் லிஸ்ட்டில் போட்டிருந்தாரு, லிடியன் யூ கம் டு த ஷோன்னு சொன்னார். அப்போ போயிட்டு நானும் சொன்னேன், இந்த மாதிரி திருக்குறள் ப்ராஜெக்ட் பண்ணுறேன் பிரதர், அண்ட் 1000 singers have sung in it, and will you bless me with your vocals for one குறள்னு சொன்னேன். this will be my pleasureன்னு சொல்லிட்டு அங்கேயே அவர் அவ்வளோ ஜெனரஸ் 25 மினிட்ஸில் அவர் பாடி கொடுத்தாரு. அண்ட் அவருக்கும் திருக்குறளுக்கும் தமிழுக்கும் அது சம்மந்தமே இல்லை, ஏன்னா அவர் கேட்டது கூட இல்லை. பட் என் மேலே இருக்கிற அன்பில் நான் திருவள்ளுவர் திருக்குறள் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி இப்படி ஒருத்தர் இங்கே வாழ்ந்திருக்காரு, அவர் இதெல்லாமே எழுதி வச்சுட்டு போயிருக்காரு, அண்ட் இவ்வளோ மொழியில் இதெல்லாம் மொழிபெயர்த்திருக்காங்கலாம் சொன்னதுக்கப்புறம் வான்னு அவர் அவ்வளோ எந்துவாக வந்து இந்த ப்ராஜெக்டில் பாடினார்.